ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உனக்கான நல்லதை உன்னிடம் சேர்ப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இலை மேலே எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதில் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் அந்த இலையானது உறிஞ்ச முடியாது. வேறுதான் எல்லா நீரையும் உறிஞ்சி அந்த இலைக்கு கொடுக்க முடியும். அதே போலதான் என்னதான் நீ என்னை வணங்கி வந்தாலும் உன்னை பெத்தவங்களை வணங்கினா மட்டும்தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். எல்லா பிள்ளைகளும் பிறக்கும்போது நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. காலம் மாற கூடி இருக்கவங்களும் சகவாசமும் நட்பும் இங்க எல்லாரையும் மாத்திடுது இல்லையா? இங்க நல்லவன் கெட்டவன்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் குணத்தை வச்சு வர்ற மாதிரி தெரியல. தேவைப்படுற வரைக்கும் எல்லாரையும் நல்லவன்னு சொல்ற இந்த உலகம் எப்போது ஒருவனுடைய தேவை முடிஞ்சு போகுதோ, அவன் நமக்கு பயன்பட மாட்டான்னு தோணுதோ, அப்போதே அவனை கெட்டவனா நினைச்சு ஒதுக்கி வச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிதான உன் வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேர் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு உன்கிட்ட இருந்து ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன்னை தேடி வர்றவங்களை விட உன்னை ஒதுக்கி வைக்கிறவங்களை நீ கண்டுக்காம இருக்க கத்துக்கோ. அளவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அளவு கடந்த துன்பத்தை அனுபவிச்சு நீ கஷ்டப்படுறதுக்காக இந்த பூமியில பிறக்கவில்லை என் செல்லவே. நிதானமா உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் யோசிச்சு பார்த்தீனாதான் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற புரிதல்கள் வரும். ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் நிறைய சந்திச்ச உன் வாழ்க்கையில இப்போது அறிவும் பக்குவமும் கூட நல்ல புத்தியும் கூட வந்துடுச்சு தானே. இனிமேலாவது நல்ல புத்தியுள்ள பிள்ளையாக பிழைக்க கற்றுக்கோ. வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் உனக்கான ஒன்றை நீ ஆசைப்பட்டது போலவே உன்கிட்ட வந்து சேர்க்க போகிறேன். ஏன்னா என்ன நீ எந்த அளவுக்கு நம்புகிற, என் மேலே எவ்வளவு பக்தியாக பாசமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். எப்போதுமே உன்னை பெற்றவங்க உனக்காக என்ன செஞ்சாங்கன்றத உன்னால் அவ்வளவு சீக்கிரம் உணர்ந்து கொள்ள முடியாது. நான் எப்படி உனக்காக ஒவ்வொரு முறையும் கஷ்டத்தையே கொடுத்தாலும் அதில் நல்லதை ஒழிச்சு வச்சிருக்கணும், அதே போல் உன்னை பெற்றவங்க உன்னை கண்டிக்கிறதும் திட்டுறதும் உனக்கு சில விஷயங்களை கோபமாக எடுத்து சொன்னாலுமே கூட அதுவும் உன் நன்மைக்காக தான், உன்னுடைய வருங்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உன்னை வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். இந்த கலியுக காலத்தில் உண்மையான உறவுகளாக இருக்கிறதும் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். அப்படி அதையும் தாண்டி யாராவது உனக்குன்னு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உறவாக அமைஞ்சாங்கன்னா அதை தேவையில்லாத சின்ன சின்ன காரணத்துக்காக சண்டை போட்டு இழந்துடாத. அப்புறமாக நீ அனாதையாக தனிமையில் நிற்கும்போது தான் அதன் வழி புரியும் என் செல்லவே. இப்போதெல்லாம் கூட யாராவது 4 சொந்தக்காரவங்களும் நல்லது நினைக்கிறவங்களும் இருக்கிறதே ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி உனக்காக யாராவது இருந்தாங்கன்னா தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பிரச்சனை செய்கிறதோ சண்டை போடுறதோ வேணாம். நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அதை வச்சு தான் நானும் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன். ஆனால் நீ சோதனைகளை நினைத்து சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. எல்லாவற்றையும் என்னால் சமாளிக்க முடியும்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஒரு சில சொந்த பந்தங்கள் வார்த்தைகளால் உன்னை வாட்டி எடுத்துட்டு உயிரோட கொன்னுட்டு அப்புறமா வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டால் மட்டும் உன் மனசில் இருக்க வலியும் வேதனைகளும் குறைஞ்சா போக போகுது. பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் அழிவது கிடையாது. நீயும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசும் காயப்படாமல் பார்த்து பேசு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாத்தையுமே இந்த சாயப்பா நிச்சயமாக நடத்தி தர்றேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் நிம்மதியான வாழ்க்கையும் உன் வாழ்வில் நான் கொடுத்தே தீருவேன் செல்லமே. உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க சில சமயங்கள்ல நீ சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னா புரியாதவங்களுக்கு கூட பேசி புரிய வச்சிடலாம். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் நீ சொல்றத நான் ஏன் புரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கும் என்னைக்குமே புரிய வைக்க முடியாது. அதையும் மீறி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சினா அது உன்னை நீயே காயப்படுத்திக்கிறதுக்கு சமம்தான். மனிதர்கள் எப்போதுமே சில விஷயங்கள் தனக்கு வேணும்னா மட்டும்தான் அதை யோசிக்கவும் அதை புரிஞ்சுக்கவும் தயாராக இருப்பாங்க.
தேவையில்லைன்னு நினைக்கிற மனிதர்கள் நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க தயாராக இருக்க மாட்டாங்க என் செல்லமே. அதனாலதான் எப்பவுமே யாரையுமே எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்க பழகுன்னு சொல்றேன். ரொம்ப அவசியம் வேற வழியே இல்லைன்னா மட்டும் தேவைப்படும் போது மட்டுமே அடுத்தவர்களை தேடிப்போ. அப்படி நீ உதவி கேட்டும் அவங்களுக்கு செய்ய மனசு இல்லைன்ற பட்சத்துல அதற்காக அவர்கள் மீது கோபப்படுவதோ அவர்களுடைய செயலை நினைச்சு வருத்தப்படுவதோ வேண்டாம் என்று சொல்லவே. அவர்களுடைய உதவி இல்லாமலேயே உன்னால வாழ்ந்து காட்ட முடியும்னு நீ அவர்களுக்கு நிரூபிச்சு காட்ட முயற்சி செய். எப்போதும் யாரையுமே காயப்படுத்தாத. உன்னுடைய காயத்தை மறைக்கக்கூடிய உன்னுடைய புன்னகைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்க கற்றுக்கோ. எல்லாவற்றையும் தாண்டி நீ செய்யக்கூடிய அந்த புன்னகை தான் எப்போதுமே உன்னை பேரழகாக எனக்கு காட்டுது. என் அன்பு பிள்ளையான உன்னுடைய குணமும் ஓ நல்ல மனசும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் செல்லமே. மனிதர்களுக்குள் எப்போதுமே உறவுங்கிற விதையை போடும்போதே அங்கு பிரிவுங்கிற அறுவடை நாளும் எழுதப்படுது. நீ எப்போ யாரு கூட முதல்ல பேசினாலும் அதுக்கப்புறம் நீ எப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு போவ, எப்போ எப்படி பிரச்சனை வருங்கிறதையும் நான் சேர்த்து தான் எழுதி வைக்கிறேன். அதனால எப்போவுமே எந்த உறவுகளையும் நிரந்தரம் மட்டும் நீ நினைச்சிட வேண்டாம். பிரிவை கண்டு வருந்தவும் வேண்டாம். புதுசா ஒரு உறவு வந்துச்சுன்னா அதுல மயங்கி போகவும் வேணாம். இருக்கிற உன் வாழ்க்கையில நடக்கிற யதார்த்தத்தை நிஜத்தை நேசி. நிஜமே இல்லைனாலும் நடந்த நல்ல நினைவுகளை கூட யோசிக்கலாம் அல்லவா. எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன்னை ஏமாத்துறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடு. இன்னைக்கு நான் ஏமாந்துருக்கலாம், நாளைக்கு இதை விட பல மடங்காக நீ இன்னொருத்தர்கிட்ட ஏமாந்து தான் போவேன்றதை மட்டும் தைரியமாக சொல்லிவிடு என்று சொல்லவே. நேரத்துக்கு தகுந்தாற்போல வேஷம் போடவும் அவங்க வேஷம் போட்டதை அப்படியே உண்மையாக்க நாடகம் போடவும் தெரியாம தான் உன் வாழ்க்கையில நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள எத்தனை பேர் எவ்வளவு தெளிவா அழகா நடிக்கிறாங்க. ஆனா நீ மட்டும் ஊர் என்ன நினைக்கும் உலகம் என்ன நினைக்கும்னு பயந்து பயந்து உண்மையை கூட ரொம்ப தடங்கி தடுமாறி செய்யற. என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படாத. அனைத்தையுமே சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன் அல்லவன். மலை போல மிக பெரிய அறிவாளியாக நீ இருந்தாலும் பொறுமைதான் எப்போதுமே உனக்கு கை கொடுக்கும். அதே போல கடல் போல காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் அன்புதான் எப்போதுமே உனக்கு துணையா இருக்கும். அதனாலதான் அன்போடும் பொறுமையோடும் பணிவோடும் நடந்துக்கோன்னு சொல்றேன். உன்னை பெத்தவங்க கிட்ட நீ பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப மரியாதையோடும் கவனத்தோடும் நிதானமாகவும் பேசு. ஏன்னா உன்னை பெத்தவங்க என்னவோ உன்னை பெத்து பெரிய தப்பு செஞ்சுட்டா மாதிரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதது போலவும் எல்லாமே நீதான், உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ தான் அறிவாளிங்கிற மாதிரி எப்போதுமே பேசாத. அவங்க உன்கிட்ட கடன் படலை, அவர்கள் உன்னை பெத்து வளர்த்ததின் காரணமாக நீதான் நன்றி கடன் பட்டிருக்கிறாய்ங்கிறத புரிஞ்சுக்கோ. ஓம் சாய்ராம்.